ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ளம் கப் கேக்ஸ் வந்து வித்தவுட் மோல்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் எனக்கு ஆர்டர்ஸ் கொஞ்சம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குதுங்க. அதனால பார்த்திங்கன்னா என்னால் வீடியோஸும் கொஞ்சம் கண்டினியூஸாக போட முடியலைங்க. அதுதான் ரீசன், வேறு எதுவும் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா மோல்டே இல்லாமல் நம்ம எப்படி கப் கேக்ஸ் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ கப் கேக் மோல்டு பார்த்திங்கன்னா இல்லாமல் இந்த மாதிரி வெறும் லைனர் மட்டும் வச்சு நம்மளால் பேக் பண்ண முடியாதுங்க. ஒன்று டீ கப் இருக்கும் இல்லைங்களா, அதில் வச்சு நம்ம பேக் பண்ணணும். இல்லைனா வந்து கப் கேக் மோல்டு இருக்கும் இல்லைங்களா, அதில் வச்சு பேக் பண்ணணும். அது இல்லாமல் வந்து எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் 3/4 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேங்க. இது பவுடர் சுகரு. அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பட்டை பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக 2 துண்டு போட்டிருக்கேங்க. லவங்கம் ரொம்ப குட்டியாக 2 வச்சுருக்கேன். ஏலக்காவும் ரொம்ப குட்டியாக 2 போட்டிருக்கேங்க. இது எல்லாமே இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் பவுடர் சுகர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தனால 3/4 கப் பவுடர் சுகரும் தனியாக இந்த உரல் இருக்கும் இல்லைங்களா, குட்டியாக கிச்சனில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது வச்சு வந்து நான் வந்து பொடி பண்ணிக்கிட்டேங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து பவுடர் சுகர் இது கூடயே வந்து அந்த பட்டை லவங்கம் இது எல்லாமே போட்டுக்கூட பவுடர் சுகர் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது சுகர் எடுத்து அது கூடயே இது எல்லாமே போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நைஸாக நல்லா ஃபைனாக கிடைக்கும். இப்போ வந்து இந்த சுகரை வந்து இந்த 100 கிராம் பட்டரில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு அண்ட் நட்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேங்க. இதில் ஒரு 3 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா மால்டோ ஆரஞ்சு தாங்க நம்மளுக்கு கிடைக்கும், கமலா ஆரஞ்சு கிடைக்காதுங்க. உங்களுக்கு கமலா ஆரஞ்சு கிடச்சிச்சு அப்படின்னா சீசன் அப்போ அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மால்டோ ஆரஞ்சு எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 3 ஆரஞ்சு எடுத்து அதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இது எல்லாமே ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ஊற வச்சுருக்கேங்க. முடிஞ்சால் ஒரு ஹோல் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க, அது இன்னுமே நல்லாவே டேஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து முட்டை எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, முட்டை வந்து இப்போ வெண்ணெய் அதில் ஆட் பண்ணியிருக்கனால ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணுங்க. மொத்தமாக நம்ம யூஸ்வலாக நான் கேக்குக்கு போடுற மாதிரி நான் அது மாதிரி கவனமே இல்லாமல் அப்படி போட்டுட்டேன். இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. இது வந்து முழுக்க நான் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தவுட் பீட்டர் இந்த ப்ளம் கப் கேக்ஸ் நீங்கள் பண்ணலாங்க. இதுக்கு பீட்டரே தேவையில்ல. நான் வந்து ஒரு இடத்துல பீட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். அது கூட எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இப்போ ஒரு முட்டையாக சேர்த்து நம்ம பீட் பண்ணியிருந்தோம், அதாவது மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருந்துக்குங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படி இல்லைன்னா விஸ்க்கு வந்து ஆட் பண்ணி இதில் நான் மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் வந்து மைதா வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன், பவுடர் சுகர் 3/4 கப்பு, மைதாவும் சேம் 3/4 கப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், ஒரு கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி நான் வந்து இது பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து விஸ்க்கு வச்சு தாராளமாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து விஸ்க்கு வந்து தம்பி எங்கேயோ போட்டுட்டான், அதனால் நான் வந்து இப்போ வந்து ஸ்பேச்சில் வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த இடத்துல இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்தோடனே கொஞ்சம் கேர்ளான மாதிரி இருந்ததுனால இந்த இடத்துல மட்டும் நான் லைட்டாக பீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பேங்க. நீங்கள் விஸ்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து விஸ்க் வச்சே நீங்கள் வந்து இந்த கப் கேக் செய்யலாமல் நல்லாவே சாஃப்டாகவே வந்துச்சுங்க. நீங்கள் தாராளமாக அதை வச்சு செய்யலாங்க. இதுக்கு பீட்டர் வேணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. என்னை நம்புங்க, நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து விஸ்க்கு வச்சு இந்த கப் கேக்ஸ் வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ பாருங்கள், இதில் தான் நான் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது இருக்குமா, அதனால் நான் வந்து இந்த இடத்துல பீட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். மைதா, அதாவது பவுடர் சுகரும் இது பட்டரும் நம்ம ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எக்கு ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. பாருங்கள், நான் வந்து பீட்டர் வந்து இப்போ தாங்க யூஸ் பண்ணியிருப்பேன், அதான் சைடில் கூட வச்சுருக்கேன் பாருங்கள். லைட்டாக வந்து பீட்டர் யூஸ் பண்ணி சும்மா மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நான் பீட்டர் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேங்க. விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் பீட்டரு. விஸ்க்குமே இருக்குது என்கிட்ட. வந்து இப்போ ரீசெண்டாக அதாவது இப்போ நான் சமயத்தில் தேடினோடனே கிடைக்கலைங்க, அதனால் நான் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நான் மைதா வந்து அந்த பிளேட்லேயே வந்து பேலன்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்து நீங்களும் வச்சுக்கோங்க. இல்லை தனியாக கூட நீங்கள் வந்து மைதா கூட எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சுருப்பேன் இல்லைங்களா, அதில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஜாம் ஆட் பண்ண போகிறேங்க. இந்த ஜாம் பார்த்திங்கன்னா கிசான் ஜாம் தான் எடுத்திருக்கேன்.
நார்மலாக வந்து கடையில் விற்கும் இல்லைங்களா கிசான் ஜாம். நீங்கள் வந்து கிசான் ஜாம் வந்து உங்களுக்கு சேஷே பாக்கெட்டில் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா இது வந்து 20 ருபீஸுங்க இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அடிக்கடி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் வாங்கிக்கோங்க. இல்லைனா ஒரு 2 ரூபா அந்த மாதிரி பேக்கெட்டில் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 பேக்கெட் கூட வாங்கிக்கோங்க. கரெக்டாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஜாம் ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா 90 கிராமுங்க. நம்ம சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜாம் வந்து சும்மாவே நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அப்போ கொஞ்சம் இது அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குங்க. சேம் ரேட்டு தான் விற்கும். அப்போ பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ பாதி தாங்க இருக்குது இந்த பாக்ஸில். இப்போயும் அதே ரேட்டு விற்கிதுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஜாம் வந்து அளவு வந்து குறைச்சிட்டாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் வந்து நான் எடுத்திருக்கேங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துருங்க. ஜூஸ் நம்மளுக்கு தேவையில்ல. அதில் இருக்க அந்த ஃப்ரூட்ஸு அந்த நட்ஸு அது எல்லாமே வந்து அங்கே பக்கத்தில் நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா மைதா, அதில் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸையும் அதில் நான் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஒரு 1.5 கைப்பிடி, அதாவது உங்கள் உள்ளங்கையில் ஒரு 1.5 கை அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது அடியில் போய் தங்கிடும் எல்லாம். அப்புறம் கேக்கில் வந்து நம்மளுக்கு வாயில் கிடைக்காத மாதிரி இருக்கும். அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி இருக்கு இல்லைங்களா, அது வந்து சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அங்கெல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா வெறும் 100 கிராம் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுவே நம்ம பேக்கிங் திங்ஸ்லாம் வாங்குகிற இந்த எஸ்என் ஷாப்பில் பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபா தாங்க விற்கிறாங்க. ஸோ 40 ரூபா டிஃப்ரென்ஸ் வருதுங்க. ஸோ நீங்கள் அங்கே வாங்காதீங்க, இங்கே வாங்குங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து கப் கேக் லைனர் நான் வந்து எடுத்திருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே தின்னாக இருக்குங்க. நான் பிகினராக இருக்கும்போது இதை வந்து நான் வாங்கினேங்க. அது ரேராக தான் எனக்கு கப் கேக்ஸ் வந்து ஆர்டர் வருங்க. அதனால் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ரொம்ப தின்னாக இருக்குது. நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இது ஆன்லைனில் வாங்கினேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் மோல்டு இல்லாமல் இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே இருக்குதுங்களா, நம்மளுக்கு வந்து இது வந்து ஓடிஜி இல்லை ஓவன் நீங்கள் வாங்கிங்கன்னா அது கூட உங்களுக்கு இது கொடுப்பாங்க இந்த மாதிரி ட்ரே. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மொத்தமாக எனக்கு 14 கப் கேக்ஸ் வந்து தேவை. அதில் வந்து நான் இப்போ 14 லைனர் வச்சுருக்கேங்க. இதில் வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. குழி கரண்டி மாதிரி வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அது எடுத்துக்கோங்க. அது எடுத்துகிட்டு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா 3/4 கப் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த லைனரில் பார்த்திங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப், அதாவது 1/4 பங்கு வந்து ஸ்பேஸ் விட்டுருங்க மேலே. ஏன்னா அது பொங்கி வர்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஊற்றாதீங்க. கரெக்டாக 3/4 அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நீங்கள் இப்போ ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி ஊற்றிட்டு அப்படியே டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே இது உங்களுக்கு கீழே சிந்தாமல் வருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வச்சோடனே பாருங்கள் இந்த கப் கேக் லைனர் பார்த்திங்கன்னா அப்படியே வெயிட் தாங்காமல் அப்படியே கலைஞ்ச மாதிரி ஆகுதுங்களா. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடியில் வந்து நான் மொத்தமாக ஒரு 100 கப் கேக்ஸ் லைனர் கிட்ட நான் வச்சுருந்தேங்க. அந்த லைனர் எல்லாத்தையுமே அடியில் எல்லாத்துலேயும் சேர்த்து நான் வச்சுருக்கேங்க. இதுதாங்க வந்து இம்பார்ட்டண்டான டிப்ஸ் நான் சொன்னது. இங்கே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். ஒரு லைனர் மட்டும் நான் இதில் வைக்கலைங்க. அதுக்கு அடியில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒன்றுத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 10 9க்கு மேலே தாங்க இருக்கும். எல்லாத்தையுமே லைனர் நான் சேர்த்து வச்சு பேக் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி வச்சதுனால எனக்கு வந்து எதுவுமே ஆகலை. அடியில் இருக்க பேப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த சிங்கிள் லைன் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா லைனரும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. இது நெக்ஸ்ட் டைம் பேக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த டிப்ஸ் தாங்க ஃபாலோ பண்ணேன். என்ன ஆச்சு அப்படின்னா என்னோடய கப் கேக் மோல்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து அத்தை வீட்டுக்கு கொடுத்தது வந்து அங்கேயே இருக்குங்க. எனக்கு வந்து திரும்ப இன்னும் ரிட்டன் வரல. திடீர்னு பார்த்திங்கன்னா எனக்கு கப் கேக்ஸ் வந்து ஆர்டர் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து நைட் டைமில் நான் பண்ணேங்க. அப்போ திடீர்னு என்னால் டீ கப்ஸும் அப்பயும் உடனேவும் வாங்க முடியலைங்க. எனக்கு ஒர்க்கு முடிஞ்சாகணும். சரி ஏதாவது பண்ணி இந்த மாதிரி பண்ணலான்ட்டு இந்த மாதிரி ஐடியாவும் நான் ஃபாலோ பண்ணேங்க. நீங்களும் வந்து உங்களுக்கு அவசரத்துக்கு இது மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் மற்ற லைனர்ஸையும் சேர்த்து வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் ஆனதுக்கப்புறம் அடியில் இருக்க லைனர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஒரு சிங்கிள் லைன் இல்லை டபுள் லைன் மட்டும் அதில் விட்டுருங்க, மற்றதெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் வந்து மேலே இந்த மாதிரி க்ரீம் கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்க மாதிரி வச்சு செரி வச்சு கேட்டாங்க. அதனால் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்குங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் கப் கேக்ஸ் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கேங்க. நீங்கள் நார்மலாக இதே மாதிரி கப் கேக்ஸ் வந்து நார்மல் கப் கேக்ஸ் வேணும்னாலும் அதில் கொக்கோ பவுடரு, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாம் பார்த்திங்கன்னா கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சமாக மெல்ட் பண்ணி அடுப்பில் லைட்டாக ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஜாமு. அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன், காமிச்சேன் ஆனால் நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இது எல்லாமே நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா பாய், தேங்க்யூ.